அனைவருக்கும் வணக்கம்ங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்த ஒரு ஜாப் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன்னா 15ஆம் தேதி வந்துச்சு. இதற்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னென்னா அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். சரி, என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த 4 வேலைக்கு தான் இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ளே இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நீங்களும் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். என்ன போஸ்டிங், என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட்டுக்கு 22 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 19,000லேருந்து 71,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அடுத்தது, இது வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது, ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு சேம் தான், டைப்பிஸ்ட்டுக்கும் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கும் சேம் சேலரி தான். அடுத்தது கேஷியருக்கு 2 வேகன்சி, சேம் பே தான், அதாவது சேலரி 19,500லேருந்து 71,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இது 8 வேகன்சி இருக்குது, 16,000லேருந்து 60,000 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோன்னா ஏஜ் வந்து என்னென்ன ஒவ்வொரு இதுக்குன்னு பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இது எல்லாத்துக்கும் மினிமம் 18 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் 37 வருஷம். அடுத்தது இது வந்து ரிசர்வ்டு. இதுவே அன்ரிசர்வ்டு கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, எம்பிசிக்கெலாம் வந்து 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸில் வந்து 18லேருந்து 47 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்களோ அதில் உங்களோட இது பார்த்துக்கோங்க. அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், என்ன நம்ம படிச்சிருந்தா இதற்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா டைப்பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். இன்ஜினியரிங் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம், முடிச்சிருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் டைப்பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், டைப் ரைட்டிங், ஹையர் கிரேட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் முடிச்சிருக்கணும். அடுத்தது டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது 10th 12th. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு டிகிரி இன்ஜினியரிங், மெடிசன், சயின்ஸ், ஆர்ட்ஸ் ஏதோ ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் தகுதியானவங்க தான். அடுத்தது எக்ஸாம்க்கான ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இவங்க எல்லோரும் 500 ரூபாய் கட்டணும், மற்ற எல்லாருக்கும் ஃப்ரீ தான். செலெக்ஷன் மோடு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்தது ஸ்கில் டெஸ்ட் ப்ளஸ் வைவா. மற்ற போஸ்டிங்லாம் அதர் போஸ்டிங் 3க்குமே ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் வைவா வாய்ஸ், இது 2 தான் இருக்கும். அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும், 50 கொஸ்டின் 50 மார்க்குக்கு இருக்கும். மினிமம் குவாலிஃபையிங் 20 மார்க் வாங்கணும், 150 மினிட்ஸ் வந்து தருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜிகே, ஆப்டிடியூட் இதெல்லாம் இருக்கும். 75 கொஸ்டின் 75 மார்க், 30 மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.